வணக்கம். இது வழக்கு. ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே ஊர் பெரியவர்கள், அதுல நடுவுல நாட்டாம உட்கார்ந்துருப்பாரு, பக்கத்துல செம்பெல்லாம் இருக்கும். பிரச்சனைக்குரியவர்களும் அந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க. அந்த வழக்கு விவாதத்திற்காக வரப்படும். அதன் மூலமாக ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு அளிக்கப்படும். இது நிறைய படங்கள்ல நாம பார்த்திருப்போம். தனது கடைக்கு தற்போது யாரும் டீ குடிக்க வருவதில்லை என்ற கவலை ஏழுமலைக்கு. வெளியூர்காரர்கள் 1-2 பேரை தவிர ஊர்க்காரர்கள் இல்லாமல் பெரும்பாலும் ஏழுமலையின் டீ கடை மட்டுமல்ல, அவரது சிறிய பெட்டிக்கடையும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம், ஏழுமலையுடன் யார் பேசினாலும் அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பதுதான். டாம் போட்டு வந்தாங்க. ஏழுமலை கடையில போய் டீ குடிக்க கூடாது, அவரிடம் பேசக்கூடாது, அவர்கிட்ட பேசினா உங்களுக்கு 10,000 ரூபாய் அவதாரம் விதிக்கப்படும் சொல்லிட்டு டாம் தட்டின்னு போனாங்க. ஒரு 10 மணி வரைக்கும் டீ போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு யாரும் வரல. ஏழுமலையை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக சொல்லப்படும் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாதம்பட்டிக்கு நமது குழு விரைந்தது. ஊருக்குள் நுழைந்த உடனேயே எதிர்ப்படுகிறது ஒரு பெரிய அரசமரம். இங்குதான் அந்த பஞ்சாயத்து நடந்திருக்கும் என்ற கணிப்பு பொய்த்து போகவில்லை. சிலரிடம் விசாரித்தபோது இங்கு ஊர்க்கட்டுப்பாடு என்பது காலம் காலமாக இருப்பதாய் சொன்னார்கள். இந்த கிராமத்தில் பலதரப்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இங்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காவல்துறையை இவர்கள் நாடுவதில்லை. மாறாக அரச மரத்தடியில் கூடும் பஞ்சாயத்தார் தவறுக்கு ஏற்ப தண்டனை வழங்குவார்கள். இதில் அதிகபட்ச தண்டனையாக குற்றம் சாட்டப்பட்டவர் ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார். அதிகபட்சம் 14 ஆண்டுகள் வரை தண்டனை அமல்படுத்தப்படுகிறது. எங்க தாத்தா காலத்துல எங்களுடைய இனத்தை சேர்ந்த ஒரு கும்பலை மட்டும் 14 வருஷம் ஊர்ல எங்களை ஊர் கட்டுப்பாட்டுக்கு ஒத்து வரல அப்படின்னு எங்களை நீக்கே வச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல அவங்க தனியா ஒரு கோவில் பராமரிச்சிருந்தாங்க. நாங்களும் ஒரு போட்டிக்கு நாங்களும் ஒரு கோவிலை கட்டி நாங்களும் வச்சிருந்தோம். பக்கத்துல ரோடு பக்கத்துல இருந்த கோவில் பிள்ளையா கோவில் இருக்கு. பெருமா கோவில் கட்டினா அது பிள்ளையா கோலா ஊர்ல சேர்த்து பிள்ளையா கோலா வச்சிருக்கோம். நாங்க அப்ப ஊர்ல ஒத்துப்பட்டு வரல. ஊர்ல எல்லா விஷயங்களுக்கும் எல்லாம் ஒத்து ஏக வச்சு ஒரு கட்டுக்கோப்போட ஊர் ஒற்றுமையோட இருக்கணும்ன்ற ஒரு குறிப்போட சில நடவடிக்கை எடுப்பாங்க, ஊர்ல எடுப்பாங்க. அது மாதிரி அப்ப எங்க தாத்தா காலத்துல எங்க ஒரு 16 வருஷம் ஊர் கட்டுப்பாட்டுல நீங்க ஊர்ல ஒத்து வரல அப்படின்றதுக்காக 14 வருஷம் எங்களே ஊர் கட்டுப்பாட்டுக்காக நீங்க ஒத்துப்பட்டு வராத நீங்க தனியாக இருக்கணுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க. கோவில் பூசாரி போன்ற ஊரின் முக்கியமான ஆட்களுக்கு கூட தண்டனையில் இருந்து விதிவிலக்கு கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் கிராம பஞ்சாயத்தின் தீர்ப்பால் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளார் ஏழுமலை. ஏழுமலை என்ன தவறு செய்தார்? இதோ இந்த மரம் ஊர் மக்களின் நினைவுகளில் எப்போதும் இருந்து வரும் ஒன்று. காரணம், 15 வருடங்களுக்கு முன்பு இந்த மரத்தில் ஒரு குரங்கு தனது குட்டியுடன் வசித்து வந்தது. தாயும் சேயும் மகிழ்வாக இருந்த ஒரு தருணம் தாய் குரங்கின் மரணத்திற்கு வித்திட்டது. போர் போறதுக்கு வண்டி வந்துச்சு. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பாரு. அரச மரத்துல அந்த குரங்கெல்லாம் ஆலமரத்தை தாண்டுச்சு. தாண்டும் போது நடு ரோட்ல ஊந்து போச்சு ஒரு குரங்கு. குட்டியோட குரங்கு செத்து போச்சு, குட்டி போச்சுக்குச்சு. அதை எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிட்டு அந்த இடம் ஊரே ஒண்ணு சேர்ந்து போயிட்டு அந்த ரோடில் நின்று வசூல் பண்ணி அதை போயிட்டு அடக்கம் பண்றோம். அடக்கம் பண்ணிட்டு அன்னைக்கு வசூல் பண்ண காசை செலவு பண்ண மீதி காசை இந்த ஊடைய நாட்டாமையா இருந்த தங்கராசுன்றவர்கிட்ட அந்த காசை மீதி பொறுப்பு கொடுத்து நம்ம கோவில் நிறைய கோவில்லாம் வச்சிட்டு இருக்கோம், ஊர்ல எல்லாம் பயிரிட்டு இருக்கோம். அதனால இந்த மீதி காசை வச்சு அந்த ஆஞ்சநேய கோயில் எப்படி என்னென்ன செய்ய முடியுமோ செய்து அது ஒரு நடவடிக்கையை நீங்க கொண்டுவாங்க. இந்த மீதி கோயில நாங்க பயிரிட்டு இருக்கோம், திரும்ப கடைசி காலத்துக்கு எப்படி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம, அதனால இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டாமையிட்ட மீதி காசை கொடுத்து அதை பண்ண சொல்லி விட்டுட்டு நாங்க எல்லாம் ஊருக்கார கிளம்பினாங்க. கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த குரங்கிற்கு சமாதி எழுப்பியது மட்டுமல்ல, அந்த சமாதியிலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோவிலையும் கட்டிவிட்டனர்.
ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் பாத்திரம்லாம் வாங்கி செலவு வச்சிருக்கோம். வருஷம் வருஷம் டிராமா வச்சிருக்கோம், திருவிழா பண்றோம், எல்லாம் பண்ணிருக்கோம். இடையில கொஞ்ச நாள் நானும் பார்த்துட்டு இருந்தேன், திருவிழா பார்த்துட்டு வந்தேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். இடையில வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டு பிரச்சனை வேலைங்க, நான் கொஞ்சம் உதவின மாதிரி இருந்தேங்க. அப்புறம் தங்கராசு இது இறந்துட்டாரு. வடிவ வைக்க வந்து கோவிந்தன், சேகர் இந்த மாதிரி உள்ளவங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு திருவிழா நடத்திட்டு வந்தாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோவில் விவகாரம் தான் ஏழுமலை ஊரை விட்டு ஒதுக்கப்பட காரணமாக இருக்கிறது. இவ்வூரில் ஆஞ்சநேயர் கோவிலையும் சேர்த்து 9 கோவில்கள் உள்ளன. அத்தனை கோவில்களுக்கும் சேர்த்து கும்பாபிஷேகம் நடத்த ஊரார் உத்தேசித்துள்ளனர். 5000 ரூபாய் வரி கொடுத்துக்கிறோம், 1 கிலோ பித்தளை சாமான் கொடுத்துக்கிறோம். அந்த ஆஞ்சிக்கு ஒரு நகை தான் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அதான் கும்பாபிஷேகம் நடக்காது இருக்குது. நாங்களும் பித்தளை சாமான் கொடுத்துக்கிறோம், 5000 ரூபாய் வரி கொடுத்துக்கிறோம். 4 வருஷமா கும்பாபிஷேகம் நடக்காம இருக்குது. ஏழுமலையின் தந்தை வடிவேலு என்பவர் ஆஞ்சநேயர் கோவில் தனக்கு மட்டுமே பாதிக்கப்பட்டது என்று சொன்னதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் இந்த கோவில் பொதுவில் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த ஊர் வந்து அந்த கோயில் கும்பல தான் எல்லாம் சேர்ந்து நாங்க கோயில் கட்டிக்கிறோம். இந்த கோயில் அவரு சொந்தமானு சொல்லிட்டு சொல்லிங்கிறாரு. நாங்க ஊர் பொது இது ஊர் கோயில் தான், எல்லாமே கும்பலா சேர்ந்து செய்யணும்னு சொல்லுவோம். நாங்க 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாங்க இப்ப கோயில் கும்பாசம் எல்லாம் பண்ணிக்கிறோம். இது கும்பாசம் பண்ணல, செலவு பண்ணி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிறோம். அவர் ஊரோட சேர்ந்து நம்ம கோயில் கும்பாசம் பண்ணதுக்காக தான் நாங்க கேட்டுக்கிறோம். ஊர் மக்கள் சார்பில் கட்டப்பட்ட கோவிலை தனிநபருக்கு விட்டுக் கொடுப்பதா என்று கொந்தளித்த போது வடிவேலு சார்பில் கோவில் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றதாக சொல்கிறார்கள். இப்ப அதான் தனிப்பட்ட முறையில அந்த கோவில் இறந்து சொந்தம் சொல்லிட்டு கோர்ட்டு போயிருக்காரு. ஏதோ இடைக்கால தலை வாங்கியிருக்காரு. கோயில கேச முடியாத வெளில யாரும் ஊருக்காரங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவரு மட்டும் தான் அந்த கோயிலை பராமரிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கோவிலை ஒரு பராமரிப்போடு நாங்கள் வைத்திருப்பதை கெடுக்கும் என்று வேண்டுமே இந்த வடிவேலு அவர்களும் ஏழுமலை அவர்களும் கெடுக்கின்றார்கள். இது கண்காணிப்பு கொடுப்பதற்காக நாங்கள் போலீசிடமாக சென்ற போதிலும் எங்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கவில்லை என்று நாங்களும் சென்று கோர்ட்டில் வழக்காடிக் கொண்டிருக்கின்றோம். கோவில் விவகாரம் கோர்ட்டுக்கு போனது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த பஞ்சாயத்திற்கு முதலாக முற்றுப்புள்ளி வைத்தது. வழக்கு தொடர்பாக காவல்துறையும் ஊருக்குள் நுழைந்து நாட்டாமைகளை பிடித்துச் சென்றது. போலீஸ்காரங்க வராங்க, அவர் ஒரு ஆள் சொல்றத மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க. மத்த 5 நாட்டாமையோ தலைவரோ அவங்க ஊர் மக்களோ சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. எங்களை மிரட்டுறாங்க. 5 நாட்டாமையும் என் எதிர்க்கே 2 நாட்டாமையை பிடிச்சி ஈத்துட்டு போகும்போது நான் பார்த்தேன். வேஷ்டி கூட அந்த ரத்தினசாமி நாட்டாமையை ஈத்துட்டு போகும்போது நான் இருந்தேன். அந்த போலீஸ்கார அம்மா ஏறா வண்டியில வேஷ்டி காட்ட வேணாம் ஒண்ணும் காட்ட வேணாம்னு ஏத்திட்டு போறாங்க. அவர் சொல்றதான் கேக்குறாங்க. இந்த நிலையில் ஊர் நன்மைக்காக கும்பாபிஷேகம் தடைபடக்கூடாது என ஒரு தரப்பு சொல்ல, அதற்காக ஏழுமலை மூலம் வடிவேலுவை பஞ்சாயத்திற்கு அழைத்துள்ளனர். ஆனால் வடிவேலு பஞ்சாயத்திற்கு வராததால் இதன் பின்னணியில் ஏழுமலை இருக்கலாம் என கருதி ஏழுமலையை ஊரை விட்டு ஒதுக்க முடிவெடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நான் காலையில வழக்கம் போல டீ போட்டேங்க. டீ போட போல நான் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துன்னு எல்லாருமே இந்த 5 நாட்டாமன்றவங்களும் அந்த வீரராகவன்றோம் இவங்க எல்லாம் யாரையும் டீ குடிக்க கூடாது அந்த கடையில மீறி எப்படி நாங்க பஞ்சாயத்தை மீறி எப்படி நீங்க டீ குடிப்பீங்க, டீ கிளாஸ் எல்லாம் புடிங்க கடாங்க. ஏழுமலை ஒதுக்கி வைக்கப்படவில்லை என்றும் கிராம வழக்கப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். யாரு அடங்காத போறாங்களோ, அதாவது இப்ப நான் தலைவன் பேசல, எங்க கூட அது மாதிரி 2 வருஷம் தீவார்த்தனம் வாங்க இருக்குது. கோபால் கவுண்டர் வீட்டுல அப்படின்ற அவங்க கூட தீவார்த்தனம் நிறுத்தி இருக்கிறாங்க. இதே வடிவேல் ஏழுமலை தான் எங்க அண்ணன் இருந்து அவங்க வீட்டுல இருந்து கல்பம் தட்டு கொண்டு தட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி லோகநாதன் நாட்டமா இருக்கும்போது இதே அந்த கோபால் கவுண்டர் வீட்டுல இது மாதிரி எங்க ஊர் வழக்கம். மூதாய்கள் அவதாரம் போட்டா அன்னைக்கே கொடுக்கணும். எங்க ஊர் சின்ன பஞ்சாயத்து நான் கரெக்டா பஞ்சாயத்து அப்படிதான் தீர்மானம் பண்ணுவோம். இதற்கிடையே ஏழுமலை சமாதானமாக போக நிபந்தனை ஒன்றை விதிக்கிறார். அந்த கோயிலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஊரோட ஒருத்தனா நான் போவேன் அப்படி நின்று பார்ப்பேன், சாமி பிடிச்சி கையெழுத்து கும்பிட்டு நான் போயின்னு இருப்பேன். இதுதாங்க எனக்கு. வேற எந்த இதுவும் நீதி வழங்க வேணாம். அவங்க போட்ட ரிப்பில திரும்பி இந்த ஊர்ல அவரு
இப்ப நான் உனக்கு 10,000 அவதாரம் போடலாம், நீங்க அவருக்கு போகலாம் வரலாம் கடைக்குன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு செய்யறா போதும். ஏழுமலை ஒதுக்கி வைக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, இந்த கோவிலே ஹைவேஸ் நிலத்தில் கட்டப்பட்டிருப்பதாக புது தகவலும் வெளியாகியுள்ளது. முறையான சட்டத்திட்டங்கள் ஏற்றப்படாத காலகட்டத்தில் இந்த பஞ்சாயத்துகள் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனா பிறகு முறையான சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு அதற்கென நீதிமன்றங்கள், காவல்துறை என நியமிக்கப்பட்ட பிறகும் கூட இதுபோன்ற தனி ராஜ்யத்தோடு பஞ்சாயத்து தீர்ப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இச்சம்பவங்களே உதாரணங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பெருமாள்பட்டி சாலையில் காலை வேளையில் அந்த கொடூர காட்சி போவோர் வருவோரை அதிர வைத்தது. காரணம், எரித்து கொல்லப்பட்டு கிடந்தது ஒரு குழந்தை. அந்த உடலின் அருகிலேயே பெட்ரோல் கேன் ஒன்றும் கிடந்தது. அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பெட்ரோலை முகத்தில் ஊற்றி எரித்துள்ளனர் கயவர்கள். காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்தபோது தாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் குழந்தையாக இருக்கலாம் சந்தேகப்பட்டார்கள். அவர்கள் சந்தேகப்பட்டது சரிதான். பெருமாள்பட்டியைச் சேர்ந்த செல்வி சங்கர் தம்பதியின் மகள் இந்து காவ்யா. சம்பவத்தன்று மாலை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த இந்து காவ்யா திடீரென காணாமல் போனாள். அம்மாவுக்கு வீடு தூக்கிட்டு குப்பை கிடத்துக்குள்ள தட்டிட்டு அம்மாவுக்கு மாவு வாங்கிட்டு வந்து கறி வெட்டினாங்க. அம்மா கறி வெட்டி காப்பி போட்டாங்க. காப்பி போட்டோன்னே ஒரு கறி தந்தாங்க எனக்கு. கறி அந்த இதுக்கு நாய்க்கு போட்டுட்டு போட்டோம்ல அம்மா போட்டுட்டு பாப்பா கூப்பிடுறான்னு சொன்னாங்க. நீ பாப்பா காப்பி கொடுன்ட்டு பாப்பா இங்க விளையாண்டுட்டு இருந்தா, நான் அங்க விளையாண்டுட்டு இருந்தேன். அப்பதான் காணாம போயிட்டா. இந்து காவ்யா காணாமல் போனது குறித்து அன்று இரவே காவல்துறையிடம் புகார் செய்யப்பட்டது. நான் வெளியே வந்து தேடல, மணி 5:45 ஆயிடுச்சு. கரண்ட் போமுன்னே தேட ஆரம்பிச்சுட்டேன். தேடுதேன் ஊரெல்லாம் தேடுறேன். திருவிக்கா ஸ்கூலுக்குள்ள போலீஸ்காரங்க இருந்தாங்க, அவங்களும் லைட் அடிச்செல்லாம் பார்த்தேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போனேன். பஸ் ஸ்டாண்ட் போய் அங்க உள்ள போலீஸ்காரங்கிட்ட போன் நம்பர் வாங்கி, அத்தை இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், என் பிள்ளைய காணுத்த, உங்க மகனை வர சொல்லுங்க, நான் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கேன், இந்த ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்கிட்ட இருக்கிறேன், வர சொல்லுங்க அப்படின்னு எங்க வீட்டுக்காரரை வர சொன்னேன். ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏமா பிள்ளைய பார்க்காம நீ என்னம்மா செஞ்ச, நாங்க போய் எங்கம்மா போய் தேட முடியும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. நாங்க இந்நேரம் போல எங்கம்மா செய்ய முடியும், காலையில பாப்போமான்னாங்க. காலையில பாக்கவும் சொன்னா, ஐயோ என் பிள்ளை காலையில வரையான துடிப்பாலே, பசி தாங்க மாட்டாளே அப்படிங்கவும் ஒரே ஒரு போலீஸ்காரர் கூட்டு வந்து ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சாரு எங்க வீட்டுக்காரரை வச்சு. ஆனாலும் மறுநாள் காலையில் இந்து காவ்யாவை பிணமாகவே பார்க்க முடிந்தது. இந்து காவ்யாவை கொன்று எரித்தது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடந்தபோது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அகிலா என்ற பெண்ணும் அவரது கணவர் நாகராஜன் கைதாகியிருக்கிறார்கள். செல்வியின் கணவர் சங்கருக்கும் அகிலாவுக்கும் பாலியல் தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக செல்விக்கும் அகிலாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறு முற்றியதால் அகிலாவின் கோபம் குழந்தை இந்து காவ்யா மீது திரும்பியதாக சொல்லப்படுகிறது. இந்த பொண்ணு மேலதான் சந்தேகம். எல்லாருமே வெளியில நிக்கிறோம், ஆனா அவ வீடு மட்டும் கதவை அடைச்சிருக்கு, ஃபேன் ஓடுது, லைட் எரியுது.
அங்க போய் பாருங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவ 9 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வந்தான். 9:30 மேல அங்க ஊரெல்லாம் தேடுதான் அந்நேரம் இல்ல. எனக்கு தெரியாது அப்படின்னா நான் கேட்டா சொல்ல மாட்டேன், சண்டை போட்டோமே ஏற்கனவே கேட்டா சொல்ல மாட்டாளேன்னு எங்க அம்மாவோ எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஹவுஸ் ஓனரையும் கேட்க சொன்னேன். அவங்க கேட்டதுக்கு வீட்டை விட்டு இப்படி மறைச்சுக்கிட்டு நின்னா போல, மறைச்சுக்கிட்டு நின்று நானும் பாக்கல ஏன்ட்டு கேட்டீங்க அப்படின்னு நின்றுருக்கா. இதையடுத்து விளையாடி கொண்டிருந்த குழந்தை இந்து காவ்யாவை கடத்தி தலையணையில் அழுத்தி கொலை செய்த அகிலா பின்பு தனது கணவர் நாகராஜ் உதவியுடன் எரித்து கொன்றதாக சொல்கிறது காவல்துறை. அதான் இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு என்ன வாச்சண்டா தானே, பொம்பளைகளுக்குள்ள ஒரு ஆம்பளைக்குள்ள இது எல்லார் குடும்பத்திலயும் நடக்கிறது தானே. எல்லாருமே எல்லா ஆம்பளைகளுக்கும் ஒரு இது இருக்கும், எல்லா பொம்பளைகளும் என் புருஷன் பேசாத செய்யாதன்னு இந்த சண்டை தானே. இந்த சண்டைக்கு பிள்ளைய கொல்லுவானு எனக்கு மேல நம்பிக்கை இருந்துச்சு. பண்ண மாட்டான்னு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படி பண்ணிருக்க மாட்டான், என்ன செஞ்சுட்டோம், வேற எங்கேயாவது தான் இருக்கும் பிள்ளை அப்படின்னு பிள்ளைய காமண்டு பிள்ளைய பூரா தேடிச்சு, ஊரெல்லாம் தேடிச்சு. அந்த போலீஸ்காரங்க மட்டும் காலையில தேடாம நைட்டு தேடி இருந்தா என் பிள்ளை கிடைச்சு. ஆனா இவன் மேல சந்தேகம் நான் முதல்ல சொல்லல, அது என் மேல தப்பு இருக்கு. நைட்டு கேட்கல யார் மேல டவுட்டான்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. எனக்கு அந்த நேரம் என் மூளை வேலை செய்யல சார். இப்படி வாச்சண்டைக்கு இப்படி பொம்பளைய ஒரு பொண்ணை சின்ன குழந்தை கொல்லுவான்னு யாருக்கு சார் தெரியும். நடந்த சம்பவத்தில் இருந்து இன்றும் மீள முடியாமல் தவிக்கிறார் இந்து காவ்யாவின் தாய் செல்வி. சாதாரண சண்டைக்கு குழந்தையை கொன்று பழிவாங்கியது நியாயமா என கதறுகிறார் அவர். இதற்கிடையே அகிலாவை இந்த கொடூர செயலுக்கு தூண்டியது அவரது குடிப்பழக்கம் என்கிறார்கள் சிலர். ஒரு நாளைக்கு 3 கோட்டு அடிச்சிட்டு பேசுற பிள்ளை என்ன பிள்ளை? இந்த பொம்பளை பிள்ளைய கூட சண்டைனா அந்த பெரிய பிள்ளைய போய் அடிக்கலாம், சண்டை போடலாம், மல்லு கட்டலாம். அதை விட்டுட்டு இப்படி போய் அநியாயமா அந்த பச்சை குழந்தைய போய் கொண்டிருக்கா. அப்ப என்ன ஒரு கொடூரமான செயல்பாடு. இந்த கொடூரத்தை கண்டிப்பா பயங்கரமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இந்த உலகத்துல கண்டிப்பா வாழவே முடியாது. குடிப்பழக்கத்தால் எத்தனையோ ஆண்கள் முறையற்ற செயல்களில் ஈடுபட்டதை கேள்விப்பட்டிருந்தாலும் அகிலாவும் அது தன்னை இணைத்துள்ளார். பிப்ரவரி 2012 வடநாட்டு வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு வங்கி கொள்ளையில ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த புலன் விசாரணையில அவங்களை பிடிக்க போகும்போது காவல்துறையினர் சுட்டு பிடிப்பதற்காக ஏற்பட்ட முயற்சியில 5 வடநாட்டு வாலிபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அது மிகவும் ஒரு பரபரப்பான வழக்காக பேசப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில அந்த குற்ற செயலில் ஈடுபடுறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, என்ன வேலை பாக்குறாங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு எந்த விவரங்களும் இல்லாத காரணத்தினால புலன் விசாரணைக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை ஏற்பட்டது. ஆகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவு சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 144, அதாவது நியூசன்ஸ் ஆர் அப்ரெஹெண்டிங் டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு தீங்கு அல்லது அபாயம் மனித குலத்துக்கு இல்ல மனிதர்களுக்கு அவர் சொத்துக்கு தொடர்பான விஷயங்களை ஏதேனும் ஒரு தீங்கோ அபாயமோ ஏற்பட போகுது அப்படிங்கிற சூழல்ல அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து ஒரு நிர்வாக நடுவர், மாவட்ட நடுவர் உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவு கீழ்ப்பட வேண்டியது அந்த சரகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய கடமையாகும். அந்த விஷயத்தை பொறுத்தவரை 60 நாட்களுக்குள்ளாக அந்த வாடகைதாரர்கள் பற்றிய விஷயங்களை விவரங்களை சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஏராளமான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஸ்டே கொடுக்கப்பட்டது. என்ன அடிப்படையில் அந்த குறைபாடுகள் எழுப்பப்பட்டன அப்படின்னா, இதை பற்றிய விஷயங்கள் கொடுக்கிற காரணத்தினால பிரைவசி பாதிக்கப்படுது. ஓனர் தனியா இருக்காங்களா, அவங்க எங்க இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்களா, எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறாங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை சொல்ல வேண்டிய சூழலுக்கும் மற்றும் இதன் காரணமாக இன, மொழி, ஜாதி அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இப்போ தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உமா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஐடி பெண்மணி வேலை பார்க்கிற ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற ஒரு பெண் நள்ளிரவுல இரவு நேரத்தில் அவங்க வேலையை விட்டு போகும்பொழுது அவங்க காணாமல் போனதாக புகார் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதுல வட மாநில வாலிபர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்து அவங்க அந்த பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி கொலைக்கு தள்ளப்பட்டாரு அவர் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் வழக்காக பதிவு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அந்த உத்தரவு மீண்டும் எல்லாம் 60 நாட்களுக்குள்ளாக ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல பிறப்பிக்கப்பட்டிருக்க அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் யார் யார் டெனன்ட் இருக்கிறாங்களோ அவங்களை பற்றி விவரங்களை கொடுக்கணும்னு சொல்றாங்க.
அந்த விஷயத்தை தவறும் பட்சத்தில் வந்து இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 188 ஐபிசி செக்ஷன் படி அந்த அடிப்படையில வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு பொது ஊழியர் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு வந்து யாராலும் மீறும் பட்சத்தில் அது 1 மாத காலத்திலிருந்து 6 மாத காலத்திற்கு உண்டான சிறை தண்டனையும் 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் தண்டனை வரை வந்து அபராதம் விதிக்கப்படும், இல்ல ரெண்டும் சேர்ந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இதனால ஒரு விஷயம் வந்து பரவலாக வந்து சமூக ஆர்வலர்களால் எழுப்பப்படுகிறது. என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 19 அது வந்து ஒரு இந்திய குடிமகன் வந்து இந்தியா எங்கும் வந்து போகலாம், எங்கு வேணாலும் தங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உரிமையாக கொடுக்கப்பட்டு இது ஒரு மீறக்கூடிய செயலாக இருக்கிறது அப்படின்னு வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இருந்தாலும் காவல்துறை பொறுத்தவரையில வந்து தமிழகத்துல, மாநிலத்துல, இல்ல சென்னையில அந்த கமிஷனரேட்டுக்குள்ள வர ஆளுகைக்கு வரக்கூடிய இடத்துல வந்து எந்த ஒரு குற்ற செயலையும் தடுப்பதற்காக ஒரு பொது தீங்கையோ ஒரு உயிருக்கு அபாயத்தான விஷயத்தையோ வந்து காப்பாற்றுவதற்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில வந்து எல்லாரும் கீழ்ப்படிந்து அந்த உத்தரவுல வந்து கீழ்ப்படிந்து கேட்கக்கூடிய விவரங்களை கொடுக்கணும்னு சொல்லி அந்த சட்டப்பிரிவு சொல்லுது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.